சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ககனும் பூமியும் பேசிட்டு இருக்கிறத சரத் சந்திரா கேட்டுடுறாரு. ககன் பூமி கிட்ட நாம் எங்கேயாவது தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல பூமியும் அதுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. பூமியோட இந்த பதிலை கேட்டதுமே சரத் சந்திரா அப்படியே மனசுடைஞ்சு போகிறாரு. அப்படியே அமைதியாக அங்கேருந்து காருக்கிட்ட நடந்து போக அப்பா ஒரு திரும்பி பார்க்கும்போது ககனும் பூமியும் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுமே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார். அதை பற்றியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரியே அவர் நினைக்கிற மாதிரியே வந்துட்டு பூமி பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் வர அப்போ சரத்சந்திரா வந்துட்டு பூமியை தடுக்கிறாங்க. என்னை விட்டு நீ எங்கே போகிற, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமியோட கையை பிடிச்சி தடுக்க ககன் சொன்ன மாதிரியே அந்த வீட்டுக்கு அங்கே வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக பூமி வராதுனால ககன் உள்ளே வர அப்போது சரத்சந்திரா ககனை பார்த்ததுமே இன்னும் ஒரு அடி எடுத்து உள்ளே வச்சனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல முதல்ல அதை செய், உன் பொண்ணோட நினைவோடவே நான் செத்து போயிடுவேன், அப்படி இல்லைனா இப்போ உன் பொண்ணு என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி ககன் ஒரு பக்கம் பூமியோட கையை பிடிச்சி இழுக்க சரத்சந்திரா ஒரு பக்கம் நீ போகக்கூடாது அப்படின்னு பூமியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ பூமி சரத்சந்திராவோட கையை உதறி தள்ளிட்டு ககன் கூட போகிறாங்க. அப்போவும் சரத்சந்திரா சோபா சந்திராவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சால் இந்த ஃபோட்டோவை தாண்டி நிப்போ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை தூக்கி போடுறாரு. அப்போ பூமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை தாண்டி வந்து ககன் கூட போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு. உடனே அபூர்வா ஓடி வராங்க. என்னாச்சு மாமா, என்னாச்சு அப்படின்னு கேட்க பூமி என்னை விட்டு போகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன மாமா, ஏதாவது கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்க இல்லை, பூமி வந்துட்டு அந்த ககன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்ல என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம், அந்த ககனும் பூமியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமியும் அதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொன்னதுமே இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, அவனை முதல்ல கொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சரத்சந்திரா கிட்டே கொடுக்குறாங்க. அவன் இங்கே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, அவனுக்கு நீங்கள் சரியான பதிலை நீங்கள் தான் கொடுக்கணும், அவனை கொல்லுங்க, ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட இறக்க குணத்தை வந்து இப்போ வந்து காமிக்கிற நேரம் கிடையாது, அவனுக்கும் அம்மா தங்கச்சின்னா இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா, நீங்கள் இப்போ விட்டு வச்சிருக்கிறதுனால தான் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான், ஏதாவது பண்ணுங்க, உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நம்ம ஆளுங்களை அனுப்பி பண்ண சொல்லலாம், அவனோட பாடியை கிடைக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி சரத்சந்திராவை தூண்டி விடுறாங்க. ஆனால் சரத்சந்திரா அமைதியாக நின்றுட்டு இருப்பாரு. அப்போது அபூர்வா வந்துட்டு கேட்குறாங்க, என்ன மாமா ஏன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சரத்சந்திரா நான் இப்போ யோசிக்கிறது எல்லாமே வந்துட்டு அவனை கொல்றதை பற்றி கிடையாது, பூமி அவன் கூட போவாளா போகமாட்டாளா அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க பூமி போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க நான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், பூமி சரின்னு சொல்லியிருக்கா, ஆனால் அவன் கூட போகிறது வேற இல்லை, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல என் மேலே அன்பு அதிகமாக இருக்கா இல்லை அவன் மேலே அன்பு அதிகமாக இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, காதல்னு வந்துட்டா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது, அம்மா அப்பாவை கூட உதறி தள்ளிட்டு போகிறாங்க, அவளும் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே சரத்சந்திரா என் பொண்ணு அப்படி பட்டவ கிடையாது, கண்டிப்பாக எனக்காக இங்கே இருப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அதுக்காக நான் காத்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அபூர்வா வந்துட்டு ஒருவேளை பூமி உங்களை விட்டு அவன் கூட போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட அன்பு இல்லை, உங்கள் மேலே அன்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தோற்று போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதையே அபூர்வா மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது சரத்சந்திராவை தூண்டி விடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ககன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. சாரதாவும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ எங்கே போகிற என்னன்னு சொல்லாமல் வந்துட்டு திடீர்னு கிளம்புற, என்னன்னு எனக்கு தெரியல, எப்போவுமே சொல்லுவேன் இப்போது சொல்லவே மாட்டேறியா அப்படின்னு சொல்ல ககன் யோசிக்கிறாரு. அம்மா, நானும் பூமியை வந்துட்டு தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உன்னோட ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்போதைக்கு முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்க முதல்ல நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே போகிறேன், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் கேட்க அப்போது எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுமே உடனே ககன் வந்து சொல்கிறாரு அது தெரியலம்மா, அதை அவள் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே என்னது அவளாம், என்ன சொல்கிற, அப்போ நீ ஒரு லேடி கூட போக போறியா அப்படின்னு கேட்க ஆமாம்மா இது ஒரு பெரிய ப்ராஜெக்டம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூமியும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த விஷயத்தில் வந்து அவரை தூண்டி விட்டு அந்த ககனை வந்து கொலை பண்ண வைக்கணும், போயிட்டு அவங்க திரும்பவே வரக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அபூர்வாவை அவங்க சித்தியும் பிளான் பண்ணியிருப்பாங்க. பூமி வந்து ரூமில் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போது அபூர்வாவும் அவங்க சித்தி அங்கே வந்து ஓரமாக அந்த கதவு ஓரமாக நின்றுட்டு வந்து பேசுகிறாங்க. என்னன்னே தெரியல, காலையிலேருந்து அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பூமி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நேராக வந்துட்டு சரத்சந்திராக்காக சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க சித்தி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூமி கம்பல் பண்ணி அவருக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. அப்போ வந்துட்டு இதே மாதிரி வந்து நீ என்னை பார்த்துப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்க முடியாதுல்ல அப்படின்னு பூமி வந்து சொல்கிறாங்க. உடனே சரத்சந்திரா வந்துட்டு என்ன சொல்கிறம்மா, நீ கல்யாணம் ஆகிட்டு போக போகிறத சொல்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்டையுமே அதை பற்றி சொல்லக்கூடாது. நான் போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட நீங்கள் சொல்லணும். அது வரைக்கும் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. நான் உங்களை விட்டு தூரமாக போனேன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், நல்லபடியாக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் கேட்டதுமே, என்னம்மா என்னவோ இப்போவே நீ மாமியார் வீட்டுக்கு போக போகிற மாதிரி பேசுகிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு பூமி வந்து இதெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது சரத்சந்திரா வந்து சொல்கிறாங்க, உன்னை இங்கேருந்து அனுப்பாமல் இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு மருமகனை நான் வந்து கொண்டு வருவேன். நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டிலே இருக்கணும். அந்த கெட்டவன் அந்த ககனை வந்து உன்னால் மறக்க முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பூமி இதெல்லாம் வந்து மனசில் அப்படியே வச்சுக்கிட்டு அவர் கேட்டதெல்லாம் வந்து நினச்சி அழுதுகிட்டு அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் சரத்சந்திரா ரொம்ப அப்செட் ஆகிடுவார். நேராக போயிட்டு சோபச்சந்திரா ஃபோட்டோ முன்னாடி நின்று வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து அபூர்வா வந்து பார்க்குறாங்க. அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.